Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2026 குரு பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. மிதுன ராசியில இருந்து 2வது வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 3வது வீடான கடக ராசிக்கு போறாரு. அங்க உச்சம் அடைகிறாரு. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 3வது இடம் என்பது மறைவிட ஸ்தானம். அப்படி இருந்தாலும் குரு உச்சம் பெறுவதால உங்க மனதில் இருந்த பயம் நீங்கி அசாத்தியமான தைரியம், புதிய முயற்சிகளில் அசுர வெற்றியும் கிடைக்க போகிறது. 3வது இடம் என்பது வீரிய தைரிய ஸ்தானம், இளைய சகோதரருக்கான ஸ்தானம். 3இல் குரு வந்தால் இடமாற்றம் அலைச்சல் இருக்கும் என்பது பொது விதி. குரு தனது உச்ச வீடான கடகத்தில் அமர்வதால் கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்களை அதிகரிக்கும் காலம்னு சொல்லலாம். உங்களின் சுயமாக சிந்திக்கும் திறன் இப்ப மேம்படும். விடாமுயற்சியும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த புதிய தொழில் வியாபார முயற்சிகளை தைரியமா இப்ப நீங்க தொடங்கலாம். இவ்வளவு நாள் யோசிச்சுட்டே இருந்ததெல்லாம் இப்ப நீங்க செய்யலாம். இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்த கசப்பு நீங்கி சுமூகமாக இருக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் இந்த காலகட்டத்துல பிறக்கும். அவங்களால உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும். அது எப்படி எதிர்பாராம கிடைக்கும். அப்பதான் எல்லாம் ஒண்ணு சேருவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களின் திறமைக்கு தகுந்த புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது விரும்பிய இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும். ஊடகத்துறை, கலைத்துறை, எழுத்துத்துறை, தகவல் தொழில்நுட்பம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு புதிய உச்சத்தையும் புகழையும் தரும் காலம் இதுன்னு சொல்லலாம். குறுகிய தூர பயணங்கள் மற்றும் தொழில் நிமித்தமா பயணங்கள் இப்படியெல்லாம் மேற்கொள்றவங்களுக்கு பலன் அதிகரிக்கும். நல்ல பலன். அவங்களால புதிய வாடிக்கையாளர்களால நம்மளுக்கு நல்ல லாபம் வரும். உங்க மனதில் இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி எதையும் எதிர்கொள்ளும் அசாத்திய தன்னம்பிக்கை பிறக்கும். குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்வைக்கு தான் அதிக பலன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். உங்களுக்கு 7ஆம் வீடா விருச்சகத்தை பார்ப்பதால இது கலஸ்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. திருமண தடை இதெல்லாம் நீங்கி எளிதில் திருமணம் கைகூடும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேம்படும். கூட்டு தொழில் லாபம் தரும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான மகர ராசியை பார்க்கறாங்க. இதனால பரம்பரை சொத்துக்கள் கிடைக்க வழிவகை செய்யும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். இப்ப அப்படியே பரம்பரை தொழில் செய்யறோம் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அது உங்க கூட இருக்கவங்க சித்தப்பா பங்காளிங்க அவங்களோட சப்போர்ட்ல உங்களுக்கு நல்ல லாபமே கிடைக்கும். தூர தேச பயணங்கள் மற்றும் ஆன்மீக யாத்திரைகள் செல்றதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அதால உங்களுக்கு பாக்கியமும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த பயிற்சியாகவே பார்க்கப்படுது. 11ஆம் பார்வை உங்களுக்கு பொருளாதார நிலையை மிகவும் சீராக வைக்கும். பல வழிகளில் இருந்து பணம் வரும். மூத்த சகோதரர்களின் ஆதரவும் கிடைக்கும். அடிக்கடி பயணம் மற்றும் வெளி வேலை காரணமா உடல் சோர்வு ஏற்படும். அப்ப அதை மட்டும் நீங்க பாத்துக்கணும். அது தூக்கத்தை கெடுக்கும். அதனால என்னாவும் ஆரோக்கியம் கெட்டு போகுது. உணவு முறையில நீங்க கவனம் செலுத்தணும். புதிய ஒப்பந்தங்கள் அந்த ஆவணங்கள்ல கையெழுத்திடும் போதெல்லாம் அவசரப்படாம ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது. உங்களின் அதீதமான தைரியம் காரணமா சில நேரங்கள்ல அவசரம் ஏற்படலாம். அதெல்லாமே இப்ப நடக்கக்கூடாது. நீங்க கவனிச்சு செய்யணும். முக்கியமா பேச்சுவார்த்தைகளின் பொழுது வார்த்தைகள்ல நிதானம் தேவை. நீங்க வியாழக்கிழமை நாட்கள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேன்மையை தரும். பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை வழங்குவது பல தடைகளை நீக்கி வெற்றிக்கு வழிவகுக்கும். நன்றி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.